Hello friends, welcome to Lukshiga Samayal. நீங்க நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம Lukshiga Samayala subscribe பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப சீக்கிரமா செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போறோம். லெமன் ரைஸ். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப சீக்கிரமா செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எலுமிச்சைப்பழம், சாதம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, முந்திரி பருப்பு, பெருங்காயம், மஞ்சள் தூள், வரமிளகாய், உப்பு, எண்ணெய். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எலுமிச்சைப்பழ சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிலக்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பருப்பெல்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும். இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது 1 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. மஞ்சள் தூள் வாசனை எல்லாம் போகட்டும். இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் கொத்தமல்லி, கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய சைஸ் எலுமிச்சைப்பழம், 1 எலுமிச்சைப்பழத்தோட சாறு எடுத்துருக்கேங்க. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா ஆறட்டோங்க. ஆறின பிறகு இதில் நம்ம சாதம் சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப்புக்கு சாதம் எடுத்திருக்கேன். சாதமும் நல்லா ஆறி இருக்கணுங்க. எப்பயுமே இந்த மாதிரி கலர்ற சாதம் செய்யும்போது சாதத்தை நல்லா ஆற விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ சாதத்தையும் இந்த லெமன் மிக்ஸையும் நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட லெமன் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கும்போது எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லுக்ஷிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.